தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு 2009 புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து நடைமுறையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1/7/2026 முதல் 30/6/2031 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான ஒரு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கான ஜியோவை சமீபத்தில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் கணவன் மனைவி 2 பேருமே ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தில் 2 பேருமே மாத சந்தா தொகையை கட்டணுமா இல்லை யாராவது ஒருத்தர் கட்டினா போதுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் யாராவது ஒருத்தர் சந்தா தொகை கட்டினால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் கூடுதல் விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வயசில் இளையவரோ அவங்க சந்தா தொகையை கட்டலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை வச்சுருக்கிறாங்க, வயதில் இளையவர் சந்தா தொகையை கட்டணும்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமாக கணவன் மனைவி 2 பேரும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க. இப்போ அந்த கணவர் 2030 ஜூன் மாதம் ரிட்டையர் ஆகிடுறார் அப்படி வச்சுக்கோ. இப்போ அந்த மனைவி 2035 ஜூன் மாதம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இப்போ அந்த மனைவி இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் சந்தா தொகையை கட்டலாம்னு ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ அந்த மனைவி சந்தா தொகையை கட்டிட்டு வந்தாங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்துக்கான சந்தா தொகை 30/6/2031 வரைக்கும் இவங்க கட்டிக்கிட்டு வருவாங்க. ஒருவேளை அந்த கணவர் வயதில் மூத்தவர் அவர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஓய்வு பெறும் தேதி வரைக்கும் தான் அவர் அந்த சந்தா தொகையை கட்டுவார். 2030 ஜூன் மாதம் வரைக்கும் தான் அவர்கிட்ட சந்தா தொகையை பிடிக்க முடியும். இப்போ அவர் கட்டிட்டு வர்றார் அப்படின்னு சொன்னால் 30/6/2030 அவர் கட்டின சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். அப்போ அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலிருந்து இந்த மனைவி சர்வீஸில் இருந்தாலும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கவரேஜில் வரமாட்டாங்க. அதனால தான் வயதில் இளையவர் இந்த திட்டத்தில் சந்தா தொகையை கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வயதில் இளையவரான அந்த மனைவி சந்தா தொகையை தொடர்ந்து 30/6/2031 வரைக்கும் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவங்க சந்தா தொகையை கட்டி ரிட்டையர் ஆன அவங்க கணவரையும் அந்த காப்பீட்டு திட்டத்தின் வரம்புக்குள்ளே அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக தான் அந்த வயதில் இளையவர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை வச்சுருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.